ஹாய், வெல்கம் டு ShiazLife. இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே, எங்களுக்கு டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சுது. லைனாக ஒரு 3 days வந்து லீவ் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு சண்டே தான் இது. ஸோ வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மழைலாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அது வந்து வச்ச கிளிப்பிங்ஸ் தான் இது. அந்த பாகுபலி எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன் அந்த ஷார்ட்ஸில். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டுமே வந்துட்டு நான் பாகுபலி எக்ஸிபிஷனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 100 rupees இந்த பாட்டு. ஸோ இது வந்து வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து பால்கனியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இப்போவும் வந்துட்டு அந்த குழித்துறையில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கிட்ட நிறைய பிளான்ஸ், நர்சரி ஷாப் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் வாங்கிக்கலாம் பிளான்ஸ் எல்லாம். சண்டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது. ஓகே, ஆஃப்டர்நூன் மேலே வெளியே போகலாம் அப்படின்ட்டு மார்னிங் வந்து இந்த டேபிளை கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு நான் தான் ஓனாக வந்து எடுத்தேன். ரூமில் வந்துட்டு டிவிக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து வச்சுருப்பேன். அதில் சும்மா எல்லாமே எடுத்து அப்படி ரேண்டமாக போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை எடுத்து இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலி என்ன பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு மைண்ட் செட் வேணும். அந்த மைண்ட் செட் வந்தால் தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா அது அப்படியே தான் இருக்கும். நாங்கள் 2 பேருமே இந்த டேபிளை யூஸ் பண்ணுவோம். லைக் தண்ணி வைக்கிறது, ஏதாச்சும் சாப்பாடு கொண்டு வந்து அதில் வைக்கிறது, கப் வைக்கிறது, ஸ்பூன் வைக்கிறது, எல்லாமே அந்த டேபிளில் தான். எங்கள் ரூமில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டார்க் ப்ளூ கலர் பெயிண்ட் தான், ரொம்ப லைட்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த டேபிளில் கொஞ்சம் லைட் கலரில் ஏதாச்சும் கவர் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் ஒரு டர்க்கி வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ அது வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அதை எடுத்து அப்படி விரிச்சிட்டேன். ஸோ அந்த டர்க்கி அப்படியே கொண்டு போய் வெளியே நல்லா தட்டி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போட்டாச்சு. 2 வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டேபிளை வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக வந்து டெக்கர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் நான் வந்துட்டு எங்களோட வெட்டிங் கார்லண்ட் மாலை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஒரு ரெசின் பண்ணியிருந்தேன். அதை தான் இதில் வந்துட்டு ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்க போகிறேன். இந்த ரெசின் ஆர்ட் பற்றி நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த டேபிளுக்கு ஒரு க்ரீன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து மீஷோவில் இருந்து இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 6 நினைக்கிறேன், 6 or 8 நினைக்கிறேன், அது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெட்டிங் கிஃப்ட்டில் வந்துட்டு கிடச்ச ஒன்று க்ரூட்டு. இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் தலை வந்து ஹாஃப் தானே இருக்குது, அதில் வந்து நம்ம ஏதாச்சும் வச்சுக்கலாம், லைக் பென்னு, ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இதில் வந்து இந்த க்ரீன்ஸ் வந்து ஆட் பண்ணலான்னு இந்த டப்பாவை நான் தனியாக கழட்டி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஏற்ற மாதிரி எதுக்கு ஆப்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிடுவேன். ஆக்சுவலி நான் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிமோட் ஸ்டாண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு தான் தோணுச்சு, ஓகே இதில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிளான்ட்ஸ் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் இன்டோர் பிளான்ட்டாக வந்து வச்சோன்னா அதை மெயின்டைன் பண்ண கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கினா ஓகேவா, அது அப்படியே அழகாக இருக்குமே அப்படின்ட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தால வந்துட்டு ஒரு வேர்ஸ் வந்து வைக்க போகிறேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ கிஃப்ட் கிடச்ச ஒன்று. அதுவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்காண்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து கிஃப்ட் கொடுத்த ஒரு கப்பு. இது அப்படியே இருந்துச்சு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த ரிமோட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ஒரு சைடில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த மக்கை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டாக வந்து மாற்றியாச்சு. ஆக்சுவலி இந்த மக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் விட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதனால தான் அது வந்து ஒரு பிளெயின் பிளாக்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஒயிட் கலர் டர்க்கிக்கு வந்துட்டு இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுருந்தேன். இந்த மக் வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் ஹால் பேக் உள்ள இதோட லிங்க் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய மைண்ட் செட்டை மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரூட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ஸ்டாண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோட வாட்ச் அதில் வச்சாச்சு. அப்புறம் அந்த ஸ்டாண்டில் வந்து பென் போட்டாச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் யூஸ் பண்ணுற ஏர்பாட்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ரூமில் வந்து எப்போவுமே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த 2 பாட்டிலும் அதில் இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானரும் என்னோட ஒரு குட்டி டைரியும் வச்சுருக்கேன்.
ஏதாச்சும் டக்குன்னு நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானர் இந்த டைரியிலலாம் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதனால் அந்த டேபிளில் வச்சாச்சு. இப்போ தான் இந்த டேபிளை கொஞ்சமாச்சும் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான், கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்குது. டேஸாக வந்துட்டு ஃபுல்லுமே சிக்கன் மட்டன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே, கொஞ்சம் வெஜ்ஜில் இறங்கலாம் அப்படின்ட்டு வெஜ்ஜும் ஃபிஷ்ஷும் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமி வந்துட்டு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வந்து வைப்பாங்க. மேண்டேட்ரியாக வந்து அந்த ஃபிஷ் இருக்கும், அது கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அன்னைக்குள்ள பிளேட்டர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை, அவியல், பீட்ரூட், அப்புறம் வந்துட்டு ஃபிஷ் கறி. அன்னைக்குள்ள மீல் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுத்தேன். ஆஃப்டர்நூன் 2:30 போல் வந்துட்டு மூவி வந்து புக் பண்ணியிருந்தோம். சரி அங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்துட்டு டிமாண்டி காலனி 2க்கு தான் வந்து போயிருந்தோம். ஒரு ஹாரர் மூவியை வந்துட்டு நான் தேட்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நார்மலாக வந்துட்டு இந்த ஹாரர் தமிழ் மூவிஸ் எல்லாம் ஃபன்னாக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலி மேரேஜ் முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தேட்டருக்கெல்லாம் நான் வந்ததே இல்லை பெருசாட்டு. ஏதோ 1 or 2 times மட்டும்தான் வந்திருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறதுலாம் பிடிக்கும், அதனால் நான் வந்து கம்பெனி கொடுக்குறேன். இந்த மாதிரி மூவிஸில் வந்துட்டு அங்கேயே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு தான். மூவியெல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு ஈரானி ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம். ஈவினிங் ஆனனால ஓகே 1 கப் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு 1 கப் டீ அண்ட் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸ் வந்துட்டு உளுந்த வடை அதுவும் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அந்த ஈரானி ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே இந்த மாதிரி குட்டி டீ ஷாப் உண்டு, ஸோ அங்கே தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். டீ வந்துட்டு ஆவரேஜாக தான் இருந்தது. என்ன தான் வந்துட்டு கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் மறுபடியும் அங்கேயே தான் போய் நிற்கிறோம். சரி வீக்கெண்டை ஸ்பாயில் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு அன்றைக்கி வந்துட்டு ஷவர்மா, அப்புறம் வந்துட்டு அல்ஃபாம் சிக்கன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். இங்கே ஃபலூடா வந்துட்டு ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருக்கும், ஸோ அதுலேயும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். வீடியோ இருக்காது, எப்படி சுற்றி இருக்காங்க. ஃபலூடாவில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நட்ஸு, ஆப்பிள், இந்த மாதிரி வேஃபர் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ எங்கள் 2 இது நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருந்தது. அல்ஃபாம் சிக்கனில் பார்த்திங்கன்னா நாங்கள் 1/4 தான் வாங்கியிருந்தோம் 2 பேர்னால. இது கூட வந்து மயோனைஸ், இந்த மாதிரி குப்பூஸ், அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜி வந்து சாட்டே பண்ணது வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மார்னிங் வந்து வெஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வந்து நான்வெஜ்ஜில் முடிஞ்சுது. இனி நைட் போயிட்டு ஏதாச்சும் சிம்பிளாக ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு டே வந்து அன்றைக்கி போச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.